சமூக நீதியின் குரல் தோழர் இந்த சமுதாயத்துக்காகவும் தலித் மக்களுக்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த சமூகத்தை தலைநிறை செய்த லெனின் சுப்பையா அவர்களின் நினைவேந்தல் படத்திறப்பு விழா மற்றும் இந்த மண்ணிலே பூர்வ குடியாக வாழ்ந்து கொண்டு ஆனால் அகதிகளாக இந்த அரசு அங்கீகரித்து இன்றைக்கு இடஒதுக்கீட்டில் 30 ஆண்டுகளாக அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க இப்பொழுது முதலமைச்சராக உள்ள முதல்வர் ரங்கசாமி தான் காரணம். 1900 அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் தோழர் சந்தன் அவர்களையும் முன்னிலை தோழர் ஆனந்தி அவர்களையும் வரவேற்புரை தூயவன் அவர்களையும் படத்திறப்பு விழாவிற்கு காஞ்சி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களையும் மக்கள் கலை இயக்க கழகம் தமிழ்நாடு தோழர் கோவன் அவர்களையும் திராவிட விடுதலை கழகம் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களையும் ஒருங்கிணைப்பு தீனா அவர்களையும் தலித் விடுதலை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சகோதரர் பிரகாஷ் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா அவர்களையும் கலை இலக்கிய பாதுகாப்பு கலாச்சார பிரிவு இயக்கம் பிராங்கலின் பிரான்சுவா சகோதரர் அவர்களையும் பழங்குடியினர் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் தோழர் ஏகாம்பரம் அவர்களையும் எங்களுடன் என்று சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் எங்களுக்கு வடிவமைத்து கொடுக்கும் பூர்வீக தலித் பெண்கள் கூட்டமைப்பு நிறுவனர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் வைக்கும் ஏப்ரல் 14 இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிச்சேரியில் 1995 ஆண்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலித் சமூகத்தை கூறுபோடும் விதமாக 64 என்று ஒன்று கொண்டு வருகிறார். 64 என்று ஒரு அரசாணையை கொண்டு வருகிறார். தலித் சமூகத்துக்கு 1964 கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு பெறணும்னா 1964 மட்டும் எம்பிசி ஓபிசி சமூகத்துக்கு 2001 கடலூர்ல இருந்து 2 தோழர்கள் வராங்க. கன்னி கோயில இறங்கிடுறாங்க. கடலூருக்கும் கன்னி கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான். கடலூர்ல பஸ் ஏறாங்க, 2 பேரும் கடலூர்காரங்க. கன்னி கோயில் வந்து இறங்குறாங்க. அதுல வந்து ஒரு மாட்டு சமூகம், ஒரு வன்னியர், ஒரு தலித் சமூகம் 2 பேருமே ஃப்ரெண்டு வந்து இறங்கிட்டாங்க. ஒரு தொழில் பண்ணாலும் வந்து தங்கிட்டாங்க. கன்னி கோயில் இறங்கிட்டாங்க 10 கிலோமீட்டர் தூரத்துல. 2 பேரும் குடியேறிட்டாங்க. அந்த தலித் சமூகம் இங்க கல்வி வேலை வாய்ப்புல இடம்பெறணும்னா 1964 உண்டான ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு பெற முடியும். இதே மாற்று சமூகத்துக்கு 2001 இதே பாகுபாடு. அப்ப இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முழுவதும் பாதிக்கப்படும். 95 ஆண்டு 1964 வைத்துள்ள பெற்றோர்கள் இங்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் கல்வி வேலை வாய்ப்பில் பங்கு பெறலாம் என்ற ஒரு அரசாணையை வெளியிடுகிறார் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி. அதையே மாத்தி எங்க நம்ம வந்து பேரண்ட் போட்டுட்டோம். இதை வந்து நம்ம பேரண்ட்னா அப்ப அம்மா வராங்க, அப்பா வராங்க, அப்ப எதனா ஒரு வழியில வந்துருவாங்களே சொல்லிட்டு 2000 பேரண்ட் போட்ட ஜியோவை அரசாணைய ஃபாதர் மாத்துறாரு. 2000 ஃபாதர் மாத்துறாரு. அப்போயும் முதல்வர் யாருன்னா முதலமைச்சர் ரங்கசாமி தான். ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு மைண்ட் விட்டா கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம பயோவார் நடத்துறாரு பாருங்க முதலமைச்சர் ரங்கசாமி. தலித் சமூகத்தை கூறு போடுறதுல பயோவார் நடத்துறாரு. 2000 போடுறாங்க, ஃபாதர் போடுறாரு. அதை எதிர்த்து காரைக்காலை சேர்ந்த ஜெயா அம்மையார்கள் அப்ப கூட எங்களுக்கெல்லாம் எங்களை கடந்து வந்த பாதிக்கப்பட்டாங்க ஒரு ஆண்களுக்கு வரல. ஒரு வீரப்பெண்மணி காரைக்காலை சேர்ந்த ஜெயா அம்மையார் அவர்கள் 2002 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. பெண்களையும் பூர்வீகமாக கருதி
எங்கள் பிள்ளைகளுக்கு சான்றிதழ் கொடுங்கள். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 14, 15 ஆண் பெண் கருப்பு சிவப்பு இட வேறுபாடெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இவரு நம்ம முதலமைச்சர் பார்த்தனா பிகம் பிஎல் போடுவாரு. ஆனா சட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடமான வைத்த இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் முதல்வர் ரங்கசாமி தான். அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை இவர் அடமான வச்சுட்டாரு. இந்தியாவிலே தலித்துக்கள் நசுக்கப்படும் மாநிலம் புதுச்சேரி தான். அங்க வந்து வன்முறையை தூண்டா இவர் சட்ட ரீதியா கிருமி போர் முறை நடத்துறாரு. நம்ம மேல சட்ட ரீதியா கிருமி போர் நடத்தி தலித்துகளை பிளவுபடுத்தி அழிக்கிறார். பயாவார் நடத்துறார். பயாவார் நடத்தி தான் தலித்துகள் அழிச்சு கொண்டு இருக்கிறார். 2002 காரைக்கால் ஜெயா அம்மையார்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. 2004 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அபாரமான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. வெற்றிகரமான தீர்ப்பு. ஆண் பெண் பாலினம் பார்க்காதீங்க, நீங்க ஆணுக்கு பூர்வீகம் வழங்குற மாதிரி நீங்க 95 போட்ட மாதிரி பேரண்ட் கணக்கு பண்ணி பெண்களையும் பூர்வீகமாக கழுதி சான்றிதழ் கொடுங்கன்றாங்க. 2004 வெற்றிகரமான தீர்ப்பு. அது இவர் ஏத்துக்கல. 2005 மேல்முறையீடு போறாரு. 2 பெஞ்ச் நீதிபதிக்கு போறாரு. 2 பெஞ்ச் நீதிபதிக்கு மேல்முறையீடு போறாரு முதலமைச்சர் ரங்கசாமி 2005. 2010 மகத்தான தீர்ப்பு வருது. உயர்நீதிமன்றம் மண்டையில புதுச்சேரி அரசு மண்டையில கொட்டி தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்து 2 நீதிபதிகள் வந்து தீர்ப்பளிச்சாங்க. இது இவரால் பொறுத்துக்க முடியல. ஒரு அம்மையார எவ்வளவு தூரம் நடக்க விடுறாரு பாருங்க. ஒரு சமூகத்தின் குரலா ஒரு அம்மையார் காரைக்காலுக்கு அந்த ஜெயா அம்மையார் அவங்க பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு சர்டிபிகேட் கேட்டாங்க. 2010 அந்த தீர்ப்பு இவர் எடுத்துக்கல. 2014 உச்ச நீதிமன்றம் போறாரு. புதுச்சேரி அரசு ஒரு ஆதி திராவிடர் மக்களை எதிர்த்து ஆதி திராவிடர் நலத்துறை நிதியிலே அந்த நிதி எடுத்து அந்த கட்டி எடுத்து அந்த மக்களை குத்துறது அவரோட வேலை. இங்க இருந்து போறார். 2014 மேல்முறையீடு போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு தலையில கொட்டி தனி நீதிபதி தீர்ப்பையும் 2 பெஞ்ச் நீதிபதி தீர்ப்பையும் உதவி செய்து புதுச்சேரி சார்பில் மேல்முறையீட்டு மனையில டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டது. அந்த அம்மாவுக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த அம்மா பாருங்க 2022 அப்ளை பண்ணாங்க. 23 வருஷம் போராடி அவங்க படிப்புக்காக அப்ளை பண்ணாங்க. அந்த சர்டிபிகேட் அவங்களுக்கே பயன்படல. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தின் குரலா போன ஜெயா அம்மையார 23 வருஷம் அவங்களை வந்து அலைகழிச்சு அந்த சர்டிபிகேட் பயனில்லாமலே போயிடுச்சு. 19/4/2023 தீர்ப்பு. நாங்க போய் கேட்கிறோம் சமூக அமைப்புகளோட, நம்ம முருகானந்த அண்ணன், நம்ம பிராங்க்லின் பிரான்சோ அண்ணன், பஷீர் அண்ணன், சமூக அமைப்பெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாம் கும்பலா போறோம். போயிட்டு ஐயா இத மாதிரி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட்டு அந்த வழிகாட்டுதலுக்கு அரசாணை போடுங்கண்ணா. அரசாணை போட்டுடுறேன். மாவட்ட ஆட்சியரை பாக்குறோம். அரசாணை போட்டுடுறோம். கண்டிப்பா போட்டுடுறோம். கடைசி வரைக்கும் நான் போடல. சர்டிபிகேட்டும் தரல. ஒரு 2 சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் காரணமே இல்லாம நிறுத்துறாங்க. ஆனா இந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்ச வடக்கு மாவட்ட துணை ஆட்சியராக இருந்த அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஒரு மெமோரண்டம் போடுறார். அந்த ஜெயாவின் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை ஒருங்கிணைத்து உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு வருது. அந்த 2 வழக்கையும் ஒருங்கிணைத்து ஒரு மெமோரண்டம் போடுறாரு. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான ஒரு மெமோரண்டம் போடுறாரு. அந்த மெமோரண்டத்தை எதிர்த்து ஒரு இயக்கம் உயர்நீதிமன்றம் போறாங்க. அங்கேயும் அரசு தான் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போட்ட ஜிஓ தான் ஜெயிக்குது. 2025 10வது மாசம். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து போராட்டம். எழுச்சி தமிழர் ஆணையின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முற்றுகை போராட்டம் பேரணி நடத்தினாங்க. இந்த தாழ்வழி சமூகத்துக்கு அரசாணை வெளியிட கோரி திராவிட இயக்கம் மற்ற சமூக அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டோம், கண்டன போராட்டம் பண்ணோம், பாகூர் தாலுகாவை முற்றுகையிட்டோம். எந்த போராட்டத்துக்கும் ஒரு செவி சாய்க்கல. வேற வழி இல்லாம அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு 87 நபர்கள் ஒவ்வொருவரும் 1 லட்சம் செலவு பண்ணி உயர்நீதிமன்றத்தை நாடி நாங்க சான்றிதழ் வாங்கணும். அந்த நீதிமன்றம் போறவங்களுக்கு மட்டும்தான் சான்றிதழ் கொடுத்தாரு. இதுல வந்து தலித் மக்கள் மட்டும்தானா இல்ல. அப்ப தலித் மக்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2001 வந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் சரி, அது இபிசி சமூகமா இருந்தாலும் சரி, அனைவரும் பாதிக்கப்பட்டாங்க. அவர்களும் வந்து நீதிமன்றம் போறாங்க.
இது நாங்க என்ன பண்றோம், புதுச்சேரி பூர்வீக தலித் பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய நிறுவனர் பன்னீர்செல்வம் ஆலோசனையின்படி நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடுறோம். உயர்நீதிமன்றம் ஆடி அனைவரும் சான்றிதழ் கிடைக்கிறவர்கள் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் 4500 தலித் மக்கள் சான்றிதழ், ஒரு 1500 மாற்று சமூக சான்றிதழ், மொத்தம் 6000 சான்றிதழுக்கு மேல் தேவையுள்ளவங்க மட்டும் தான் பெற்றிருக்கிறாங்க. 6000 சான்றிதழுக்கு மேல பெற்றிருக்கிறாங்க. அதை அந்த போன கல்வியாண்டுல ஜியோ ஒரு அதிகாரி போடுறாரு, பழைய ஜியோ கணக்காட்டி ஒரு மெமரண்டம் போடுறாரு, நாங்க பழைய வழி ஆணாதிக்க போக்குல தந்தை வழியில் தான் கொடுப்போம். திரும்ப என்ன பண்றாரு, மத்திய அரசு கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்குறாரு, நாங்க காலங்காலமா தந்தை வழி தான் கொடுத்துன்னு வரோம், நாங்க தாய் வழி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப இப்போதைக்கு அரசு செலவுல ஒரு தலித் மக்களை ஒரு பிரிவை அழிக்கும் நோக்கோடு மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் துணையோடு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரெக்வஸ்ட் பண்ணி 274 பக்கத்துல இந்த மக்களுக்கு எதிர்ப்பா அறிக்கை தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் போல செயல்படுறாரு. இன்றைக்கு இந்த மக்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம உச்சநீதிமன்றத்தில் தடை இல்ல, உயர்நீதிமன்றத்தில் தடை இல்ல, எதுக்காக சான்றிதழ் நிறுத்தினாரு? இவர ஒரு மெமரண்டம் போடுறாரு. இங்க இருக்கிற வளர்ச்சித்துறை ஆணையர் மோகன் உப்புன்னு ஒருத்தர் அவர் ஒரு மெமரண்டம் போட்டு இந்த சான்றிதழ் நிறுத்துறாங்க. தாலுகா ஆபீஸ் போனா எங்களுக்கு தெரியாது, சிஎம் நிறுத்த சொல்லிட்டாரு, கலெக்டர் நிறுத்த சொல்லிட்டாருன்றாங்க. உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தை விட முதல்வர் ரங்கசாமி அதிகாரம் படைச்சவரா? உச்ச நீதிமன்றத்தை மதிக்க மாட்டாரு, உயர் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டாரு. அப்ப அவள் அதிகாரம் படைச்சவரா? திரும்ப அந்த வழக்கை எதிர்த்து 2025 3வது மாசத்துல உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப ஒரு வெற்றி பெறுறோம். அப்ப 87 உயர் நீதிமன்ற வழக்கு, 2 உச்ச நீதிமன்ற வழக்கு. தொடர்ந்து இந்த சமூகத்தை, இந்த வேலைவாய்ப்பு அன்றாடம் காட்சி சமூகத்தை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு அலையழிச்சு நிற்கிறாரு. அவரு அரசாங்க பணத்தை செலவு பண்றாரு, அதுவும் ஆதி திராவிட நலத்துறை பணத்தை செலவு பண்றாரு. ஆனா நாங்க அன்றாடம் காட்சி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பல லட்சங்கள் இருந்தாதான் வழக்கு நடத்த முடியும். இந்த மக்கள் கஷ்டப்படுற மக்கள், இவங்களை அலையழிக்கிறாரு. ஏற்கனவே 87 பேர் 1 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில். திரும்ப உச்ச நீதிமன்றம். இப்படி தொடர்ந்து இந்த மக்களை அலையழித்துக் கொண்டு பிரிவினவாதத்தை தூண்டி தொடர்ந்து இந்த மக்களை, அந்த விளிம்புநிலை மக்களை, வறுமை கொட்டி கீழுள்ள மக்களை கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு பெறக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்றைக்கு கூட புதுச்சேரி காவல்துறை தேர்வில் 20 எம்பிசி, ஓபிசி, தலித் சமூகத்தை சேர்ந்த 20 மாணவர்கள் தாய் வழியில் சான்றிதழ் பெற்று 4 மாசம் தான் ஆகுது. 4 மாசத்துக்குள்ள அவங்க ஜாதி மாறி போச்சு. 4 மாசத்துக்கு முன்ன அவங்க சமூகமான வன்னியர், எஸ்சி முதலியாரும் சர்டிபிகேட் வாங்குறாங்க. சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணிட்டாங்க. எஸ்சி கோட்டாவில், எம்பிசி கோட்டாவில், ஓபிசி கோட்டாவில் அவங்க பட்டியல் தேர்ச்சி பட்டியல் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போனா அங்கே பணிபுரியக்கூடிய காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஓஎஸ்டி ஏழுமலை அவர்கள் உள்சாரி வெறியோடு 4 மாதங்களுக்கு முன்பு தாலுகா அலுவலகங்களில் பெற்ற சான்றிதழை செல்லாது, நீங்க திரும்பவும் சான்றிதழ் பெற்றுவாங்கன்றார். 4 மாசம் முன்ன. அப்ப இந்த வருவாய்த்துறை என்னதான் இது? நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்க. காவல்துறையை கேட்கிறேன், காவல்துறை உள்துறை அமைச்சர் நமச்சிவாய் அவர்களையும் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்களே, அதுல சான்றிதழுக்கு ஏதோ வரமுறை கொடுத்திருக்கீங்களா? சான்றிதழ் நீங்க இத்தனை மாசத்துக்குள்ள வாங்கியிருக்கணும், இத்தனை ஆண்டுக்குள்ள வாங்கியிருக்கணும், இல்ல 6 மாசத்துல அவர் ஜாதி மாறி போச்சா? சொல்லுங்க. அப்ப இந்த சமூகத்தை அழிக்கணும், கூறு போடணும், அந்த சிறப்பு கூறு நிதியை சூறையாடணும். நேற்று கூட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பிரகாஷ் தலைமையில அனைத்து சமூக தலைவர்களும் அழைச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார். இன்னைக்கு புதுவையை திரும்பி பார்த்துச்சு. எல்லா சமூக தலைவரும் ஒருங்கிணைச்சு இந்த சிறப்பு கூறு நிதியை எப்படி இவரு சீரழிக்கிறாருன்னு தெல்ல தெளிவா அனைத்து சமூக தலைவர்களையும் மத்தியில இந்த புதுவை அரசை நேற்று கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதற்கு எங்கள் ஏப்ரல் 14 இயக்கத்தின் சார்பாக தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா அனைத்து துறையிலையும் இன்றைக்கு இந்த தலித் நிதி சூறையாடப்படுகிறது. வருங்காலத்தில் நீங்கள் எங்கள் தலித் சமூகத்தின் மீது அழிவு நோக்கி செயல்பட்டால்
கடந்த காலங்களில் மறந்துவிட வேண்டாம். புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களே, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பு கூறு நிதியை சூறையாண்டீங்க. அதற்கு தலித் அமைப்புகள் ஒருங்கிணைத்து 15,000 தலித் மக்களை பேரணியாக சென்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சோனியா காந்தியிடம் காண்பித்து உங்களுடைய 2.5 வருடத்தில் உங்கள் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அன்றைக்கு தலித் சமூகத்துக்கு செய்த துரோகத்தின் காரணமாக மீண்டும் அப்படி ஒரு விழிப்புணர்வு வரும். அனைத்து தலித் பகுதியிலும் பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாய் வழி சமூகத்தில் அனைத்து மக்களும் ஒருங்கிணைத்து வரும் தேர்தலில் உங்களுக்கு கருப்பு கொடி கட்ட தயாரா இருக்கிறோம். நீங்க ஒன்னியும் சும்மா கொடுக்கல, எங்க நிதி தான் கொடுக்குறீங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். கடந்த தேர்தலில் பாகூர்ல 250 ஓட்டுகள் தான் ஜெயிச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் 5000 ஓட்டுக்கு மேல இருக்கிறாங்க. நாங்க சர்வே எடுத்து வச்சிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் 5000 ஓட்டுக்கு மேல இருக்கிறாங்க. தலித் மக்கள் மட்டும் 150 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. 5000 ஓட்டு யாருக்கு எடுத்து நாங்க முடிவு பண்றோம். அதே போல காங்கிரஸ் கட்சி இதுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த விதை போட்டவர் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம். திராவிட கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகமே எங்களை ஆதரிக்கல. அதுல ஒரு அம்மையார் மகளிர் மட்டும் காயத்ரி ஸ்ரீகாந்த் மட்டும் தான் எங்களை ஆதரிப்பாங்க. பல முறை ஆதரவு கேட்டோம். விசிக்கு ஆதரிக்கிறாங்க, சமூக அமைப்புகள் தலித் இயக்கங்கள் ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்க. ஆனா பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கை உள்ள திராவிட அமைப்பாளர் எங்களை ஆதரிக்கவில்லை. எங்களை அகதியாகத்தான் பார்க்கிறார். இது சம்பந்தமாக எங்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இதை புகார் மனுவாக அனுப்ப தயாராக உள்ளோம். வருங்காலங்களில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலித் மக்கள் மீதான இந்த வன்முறையை போக்கும் வன்முறையை திரும்ப திரும்ப சொல்ற அவர் வன்முறையை தான் தூண்டுறாரு. இந்த மக்கள் மீது பயவர் நடத்தி இதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் சமூக அமைப்புகளும் தலித் அமைப்புகளும் ஒன்றிணைந்து உங்களை மாற்றுவதற்கு தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி உங்களை தோல்வியுற செய்வோம் என்று வாய்ப்பு கூறி நன்றி.